ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கு யார் ஆன்ட்டி? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனை இப்ப தொலைச்சிட்டு நிக்கிறோம். இப்போ அங்கிள் ஆன்ட்டின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். இனிமே நீங்க வாழ்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நரகம் காத்துக்கிட்டு இருக்கு. சார், செல்வி, வேலுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா சார்? அவர் இப்ப எங்க போனாரு? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரா? ஆமா செல்வி, வேலுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரியே இந்த கேஸ்ல இருந்து வேலுவை சீக்கிரம் வெளியில கொண்டு வந்துடலாம். சார் ரொம்ப நன்றி சார். ஆனா இப்ப அவர் எங்க போனாரு? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எங்க போனாருன்னு தெரியலம்மா. அவரு இப்பதான் வெளியில ஆட்டோல போனாருமா. அவரு போன் பண்ணப்ப உங்க போன் சுவிட்ச் ஆஃப். நீங்களும் கோர்ட்டுக்கு வரல, அதான் உங்களை தேடிட்டு போனாரு. நீங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரல? வர வழியில சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அதான் நாங்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓ, அதான் லேட்டா? எனக்கு தெரிஞ்சு அவர் உங்களை தேடி வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. நீங்க எதுக்கு வீட்டுக்கு போய் பாருங்கம்மா. என்னக்கா, அண்ணன் வீட்டுக்கு போயிருப்பாருன்னு வக்கீல் சொல்றாரு. ஐயோ, ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா அங்க நான் வீட்டை விட்டு வெளியே வந்து உண்மை தெரிஞ்சிரும். ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. வேலு கோவத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க முதல்ல வேலு அண்ணனை போய் பாருங்க. ஏய், சரி வா. நீ எங்க போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. உங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை முழுக்க தீபாவளி தான். உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எதை சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஏய், நீங்க எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலும் என் கையால தான் உங்களுக்கு சாவு. அது மட்டும் நிச்சயம். அக்கா வாங்கக்கா போலாம். அண்ணே, கிருஷ்ணா நகர் போங்கண்ணே. அண்ணா சரி. சரிப்பா. நில்லு. எங்கடா வந்த? எங்க வந்த? மாப்ள, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வாசப்படி மிதிக்கிற? போடா வெளியில. என்ன? டேய், யாருக்கு யார் அண்ணன்? நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணே, நான் இங்கே வராம நான் எங்கனே போவேன்? எனக்கு இந்த வீடையும் உங்களையும் தவிர வேற யாருன்னே தெரியும்? அது நீயும் உன் பொண்டாட்டி இந்த குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அண்ணே, என்னன்னே சொல்ற? நாங்க இந்த குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சோமா? ஆஹா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறான் பாத்தியா? ஊரறிய எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க வந்து பச்சை பிள்ளையாட்ட மூஞ்சி வச்சுட்டு நிக்கிறது. இங்க பாருங்க, நான் எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு குறுக்க பேசுறீங்க? அண்ணே, நீ சொல்ல,
ஏன்னு அமைதியா நிக்கிற? நாங்க என்னென்ன துரோகம் பண்ணோம்? சந்தோஷமா நல்லபடியா நடக்க இருந்த கல்யாணத்தை கெடுத்து குட்டிச்சவராக்குனது மட்டும் இல்லாம கௌதம கடத்தி பூஜாக்கு நல்லது பண்றேன்னு சும்மா உங்க அண்ணனுக்கு பண்ண துரோகம்லாம் பத்தலையா? இல்ல அது எல்லாமே நடிப்பா? என்னடா முறைக்கிற? அதான் சொல்றாங்கல்ல, என் முகத்தால கறி பூசிட்டு போன, இன்னும் என்ன பண்ணலாம் நீங்க வந்து நிக்கிற? அண்ணே, அன்னைக்கு உங்க பேச்ச கேட்காம பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தப்புதான். ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்குனே, அதை நீ புரிஞ்சுப்பன்னு நினைச்சேன். வேணும்னா அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேனே. இல்லனா நீ ஏதாவது தண்டனை கொடுத்தா கூட அதை நான் ஏத்துக்கிறேனே. அதுக்காக துரோகம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதனே. டேய், எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமா? சொல்லு. கல்யாண மண்டபத்துல எங்க எல்லாரையும் தலைகுனிய வச்சு அசிங்கப்படுத்திட்டு நீயும் உன் பொண்டாட்டியும் பூஜாவை கூட்டிட்டு போனீங்கல்ல, அப்ப தெரிஞ்சிருக்கணும்டா இதெல்லாம் தப்புன்னு. இதெல்லாம் தப்புன்னு இப்ப வந்து வாசப்படியில வந்து நின்னா எல்லாம் சரியாயிருமாடா? அண்ணே, அது எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லனே. அது எல்லாமே மனசுல வைக்காம தான் நீங்க பூஜா செல்வி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டீங்கல்ல. இப்ப என்னன்னே ஆச்சு? மறுபடியும் எங்க மேல கோவமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. வேணும்னா நான் பூஜா செல்வி எல்லாரும் உங்க எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு வேணா கேட்டுறமே. மா, செல்வி பூஜாவை கூப்பிடுமா. மா, என்னம்மா அப்படி நின்னுட்டு இருக்க? கூப்பிடுமா. வேலு, அவங்க இப்ப என்னம்மா, எங்க அவங்க? வெளியே எதுவும் போயிருக்காங்களா? எங்கம்மா போயிருக்காங்க? கூப்பிடுமா. நாங்க உங்களை ஏத்துக்கிட்டோமா? செல்வியும் பூஜாவும் இந்த வீட்ல தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிறதா தானே செல்வி சொன்னாங்க. அப்போ செல்வி இங்க இல்லையா? இவ்ளோ துரோகம் பண்ணவங்கள வீட்ல சேர்த்துக்க நாங்க என்ன முட்டாளா? இல்ல நீ ஏதாவது கனவு கண்டுட்டு வந்து இங்க பொண்டாட்டிய தேடுறியா? அப்போ செல்வி என்ன ஜெயில வந்து பார்த்தப்போ நீங்க எல்லாம் நடந்ததெல்லாம் மறந்து பூஜா வினோத்தை ஏத்துக்கிட்டதா சொன்னாங்களே, அது எதுவும் உண்மை இல்லையா?